வைத்தியநாதபுரம் சுடலைமாடசாமி கோவிலில் படையலுக்காக வைத்திருந்த மதுவை கொடுத்த தொழிலாளி பலியான நிலையில் மற்றொருவர் கவலைக்கிடமாக உள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வைத்தியநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு சுடலைமாடசாமி கோவிலில் திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இவ்விழாவின் போது சுவாமிக்கு படையல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் படையலில் உணவுடன் சேர்த்து மது பாட்டில்களும் வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து பூஜைகள் முடிந்ததும் படையலில் வைக்கப்பட்ட மதுவை பூசாரி சிலரிடம் கொடுத்துள்ளார். அதனை வைத்தியநாதபுரம் கூலி தொழிலாளி செல்வகுமார் மற்றும் வடலிவிளை அருள் அருந்தியுள்ளனர். இந்நிலையில் மதுவை கொடுத்த செல்வகுமார் உயிரிழந்துள்ளார். மேலும் அருள் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து செல்வகுமார் உடலானது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.